பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் சேனல் அனைத்து சேனல் நண்பர்களுக்கும் அக்கேனம் டீம் சார்பாக நான் வருக என்று வரவேற்கிறேன். இந்த படம் ஜூலை 4ஆம் தேதி உங்கள் அபிமான திரையரங்கத்தில் ரிலீஸ் ஆகுது. PSS எங்கேயும் ரிலீஸ் ஆகுது. பிரதாப் ராஜா தான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு விநியோகிஸ்தர். அவர் இந்த படத்தை ரொம்ப விரும்பி, ஏன்னா இந்த படம் நான் கிட்டத்தட்ட 40 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். ரொம்ப நாள் ஒரு 15-16 வருஷம் ஒரு கேப்பு பிறகு அன்பிற்கினியால் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என் கம்பெனியில் டைரக்டர், இந்த படத்துக்கு அறிமுகம் டைரக்டர் கே உதயகுமார், அறிமுகம் மியூசிக் டைரக்டர் பரத் வீரராகவன், விக்னேஷ் கேமராமேன், நடிகர் நம்ம ஆதித்யா செல்பிங், இவங்களுடைய தாத்தா பெரிய நடிகர், அதுவும் நெல்லை சேர்ந்தவர். யார் என்றால் தேங்காய் சீனிவாசன் அவர்கள். அதுக்கு பிறகு எடிட்டர் தேவா. எல்லாமே ஒரு புது யூனிட். என்னுடைய பொண்ணு கீர்த்தி பாண்டியன் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வேடம். இது ஒரு நார்மல் படம் மாதிரி, ஒரு ஹீரோயின் இல்லைன்னா ஒரு சின்ன குடும்பம் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு நல்ல த்ரில்லர் படம். கதையம்சம் இதில் ஒரு புது கதையம்சம் டைரக்டர் கொண்டாந்துருக்காரு. இந்த படத்தோட பேர் அக்கேனம்னா என்ன அர்த்தம்? டைரக்டர் அவர் வாயால் சொல்வார், தயவுசெய்து இல்லை, இது எல்லாத்துக்கும் போய் சேரணும், இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோட எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். தமிழ்நாட்டில் 200 தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ என்னன்னா, தியேட்டரில் படம் வர்றது ஜனங்களுக்கு போய் சேர்றதுக்கு எங்களுக்கு பெரிய, நாங்கள் ஹெலிகாப்டர்லேயோ இல்லை சார்ட்டர்ட் ஃப்ளைட்லேயோ வந்து கேன்வஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி முதல் இடம் திருநெல்வேலியை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது என்னுடைய மண், நான் பிறந்த மண். பாளையங்கோட்டையில் தான் நான் பிறந்தேன். இங்கே இது என் சொந்த ஊர். இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஊர் மக்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு சின்ன ஊர்லேருந்து சென்னைக்கு போனால் என்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு கதை இதில் சொல்லியிருக்கோம். மிக முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். கருத்துக்கள் ஜாஸ்தி இல்லை, படமாகவே இருக்கும். அதில் வேற எந்த வேறுபாடு இல்லாமல் ஒரு நிறைய பொருள் செலவில் பண்ண படங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு சமுதாயத்தை திருப்பிடுறோம், அப்படி மாற்றம் செய்கிறோம், அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல வரல. ஒரு நல்ல படம், கொடுத்த காசுக்கு எந்த விதத்துலேயும் கண்டிப்பாக அது திருப்தி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு படத்தை வந்து ட்ரெய்லர் வெளியிடும் போது ஒரு மிகப்பெரிய ஆக்டரை கொண்டு வந்து ட்ரெய்லர் வெளியிடுவது வழக்கம். இப்போ நம்ம பார்த்து சமீப காலத்தில். ஆனால் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட, என்னோட படத்துக்கு எந்த பெரிய நடிகரும் தேவையில்லை, அவங்க வந்து என்னோட படத்தை வந்து பிரம்மாண்டமாக சொல்லுவாங்க மக்கள் மத்தியில். ஆனால் அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் மக்கள் மத்தியில் கிடைக்குமா என்பது ஒரு சந்தேகத்தில் இல்லை. நான் பிரம்மாண்டத்தை பற்றி நான் சொல்ல வரல. அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். ஏதாவது ஒரு நாள் ஒரு தவறான கருத்து என் மேல இருக்கிற பாசத்தினால சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி, நம்பிக்கை இல்லைன்னா எப்படி தைரியமா இப்படி பண்ணுவேன்? நம்பிக்கை இருக்கிறனால தான் இதை நான் தைரியமா எல்லாத்தையும் நாங்களே தான். எல்லாருமே புது முகம். ஸோ எல்லாம் புது டெக்னீஷியன், புது டைரக்டர், புது சிந்தனையோட நாங்கள் வந்திருக்கோம். இது தரத்தில் எந்த குறையும் இருக்காது. இதில் புதுமுகத்தோட இருக்கனாலதான் பைக் எங்கே இறங்கணுமா, வேற ஒரு இடத்துல இருந்து இறங்கி பைக் வந்ததா? பைக் ஆகும். அது நான் சொன்ன பேட்டி நீங்க பார்த்துட்டீங்களா? ஆமா, ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ நிறைய கேள்விகள் அங்கே சென்னையில் கேட்கும்போது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இந்த ஊர் மக்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த படத்தை நான் இங்கே தான் ஆரம்பிக்கிறேன். தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்கள்.
எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, படம் பாருங்க. படம் பிடிக்கலன்னா நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் படம் முதல் நாளே வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு சின்ன பப்ளிசிட்டி தேவை. அதுவும் உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ஓரளவுக்கு பப்ளிஷ் பண்ணுவீங்களா இல்லையா? இல்லை சார், எந்த சொல்லணுமா உங்களுக்கு? சிம்பிளா இப்ப சொல்றது வந்து அக்கனாவுக்கு வந்து 3 கதாபாத்திரங்களை கொண்டது இந்த கதை. அது இயக்குனர் என்ன சொல்லிட்டார், நான் அம்மாவோட இந்த 3 இக்கனா வச்சா நாங்கள் இந்த கதையை ஆரம்பிச்சிருக்க மாதிரி சொல்லுவாங்க. எதை மையமா வச்சிருக்காரு? ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, யாருமே கீர்த்தி பாண்ட சொல்ல மாதிரி சொல்லிட்டாங்களா, ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனா நாங்கள் இருக்கணும். ஏன்னா இப்போ போர் நடக்கு, மற்ற தமிழ்நாட்டில் என்னெல்லாமோ சூழல்களுக்கு, இல்லை உலகத்தில் என்னெல்லாம் சூழ்நிலைக்கு ரெஸ்பான்சிபிளா எங்களுக்கு இருக்கு. ஒரு கதாநாயகி எனக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்குங்க. அது தொடர்பானதான் எதை மையமா இருக்கும்? ஏன்னா சமீப காலங்களில் தமிழகத்தில் நடக்கிறதா, இல்லை இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனையா, இல்லை உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை மையமா வச்சு இந்த கதைகள் நகர்த்தப்பட்டிருக்கா என்பதான் அந்த இல்ல. படத்துல ஒரு கருத்து சொல்லி ஒரு அது ஒரு பாடமா சொல்றதுக்காக படம் எடுக்கல. உள்ள வந்து உட்கார்ந்தும் போது உங்களுக்கு இது ஒரு ட்ரூ இன்ஸ்டன்ட் வச்சு தான் எடுத்திருக்கோம். ஆனால் அந்த ட்ரூ இன்ஸ்டண்ட்டை முழுசாக இல்லாமல் ஒரு கதை வடிவம் அழகாக டைரக்டர் கொண்டாந்தார். அந்த கதையை உங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு, ஒரு படம் பார்க்கணுன்னா என்ன நமக்கு தேவை? அந்த 2 மணி நேரம் வேற எந்த கவனம் இல்லாமல் நமக்கு ஒரு தனி வாழ்க்கையே இருக்கணும். அது இந்த படத்தில் கொடுக்க முடியும். ஸோ இந்த அக்கனாக்கு அக்கேனம் அதோடைய அர்த்தம் டைரக்டர் சொல்லுவார். சொல்லுங்க. இது நான் நிறைய இடத்துல சொன்னது தான். முதல்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கமும் நன்றியும். இதான் நான் ஃபஸ்ட் டைம் திருநெல்வேலியே வரேன். ஸோ நான் என் முதல் படம் பண்ணிட்டு தான் திருநெல்வேலி வரணும்னு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். அக்கனான்றது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தின் வார்த்தை வடிவம் தான் அக்கேனம். ஸோ அதில் இருக்க அந்த 3 புள்ளின்றது இந்த கதாபாத்திரம், 3 முக்கியமான இந்த கதாபாத்திரத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கதை அந்த 3 கதாபாத்திரத்தை நோக்கி தான் செல்லும். ஸோ அதுதான் இதோட மீனிங். சரிங்களா? வேற ஏதாவது கேள்வி இருந்தா இல்ல. 100 நாள் முந்தி தியேட்டர்கள் பார்த்தீங்கன்னா கம்மி எண்ணிக்கையில் இருந்துச்சு. ஓகே, இப்போ தியேட்டர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியாச்சு. 100 நாளில் என்ன வசூல் இருக்கோ அது 10-20 நாள்லே வந்துடுது. அதுதான் மெயின். ரெண்டாவது, எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இன்னொரு ஓடிடி வரும், டிவி வரும் அப்படின்னு வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய படம் இப்போ இந்த அக்கேனமே பெரிய ஸ்க்ரீனில். ஏன்னா இதோட மியூசிக் எல்லாமே புடாபெஸ்ட், எல்லாம் ஹங்கரியில் பண்ணியிருக்கோம். மியூசிக் டைரக்டர் பரத், அவர் எல்லாமே அங்கே லைவ் ஆர்கெஸ்ட்ரா. ஒரு பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் யூரோப்பியன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது. ஸோ அந்த ஒரு பெரிய கிராண்டியர் ஃபீலிங் தியேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். தியேட்டர் அதனால தான் வரும். 100 நாள் ஓட வேண்டியது இல்லை. 100 நாள் வசூல் இப்போ 10 நாள் 20 நாளில் படம் நல்லா இருந்துச்சுன்னா வந்துருக்கு. அப்படியே தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 4 தியேட்டர் 4 ஸ்க்ரீன் இருக்கு. படம் பிடிச்சிச்சுன்னா 3 ஸ்க்ரீனில் இருக்கும். அப்போ அது 10,000 பேர் பார்க்க வேண்டியது 10 நாளில் பார்க்கறது ஒரே நாளில் பார்த்துடுறாங்க. வேற ஏதாவது கேள்வி? படத்தை பத்தி நீங்க ஒரு கார் ஓட்டுநரா பண்ணிருக்கீங்க. எந்த அளவுக்கு ஒரு சிரமமான சூழலா இருக்கு பெண்களுக்கான கார் ஓட்டு, இரவு பகல் அப்படின்னு ஓட்டும்போது ஏதாவது சிரமமா இருந்ததா ஓட்டுநர்? நான் இந்த படம் நடிக்கும் போது கேக்குறீங்களா இல்ல ஜெனரலா? நடிக்கும் போதும் ஜெனரலாகும். நடிக்கும் போதே நீங்க அந்த கதாபாத்திரத்தோட ஒன்று தானே வரீங்க. ஆமா, நடிக்கும் போது இல்ல சிரமம்னு எதுவும் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அது எந்த வாகனமா இருந்தாலும் சரி, கார் ஆனாலும் சரி, பைக் ஆனாலும் சரி, டிராக்டர் ஆனாலும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ற ஒரு விஷயம் இது. சிரமம்னு பார்த்தா பெண்களுக்கு ஜென்ரலாகவே இப்போ சொசைட்டியில் நிறைய தடங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. அது வண்டி ஓட்டுறதுல மட்டும் கிடையாது. ஸோ அது ரியல் லைஃபோட ஒரு ஃபேக்ட் தான். கர்மா நெவர் டைஸ் போடுறீங்க, அதில் தான் இருக்கா கதையோட. ஆமாம், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ
அதுக்கு பலன் கிடைச்சி தானே ஆகணும். நல்லது செஞ்சா என்ன கிடைக்கும், கெட்டது செஞ்சா அதான் கர்மம். ஸோ அதுதான் இதோடைய கதை சுற்றும். சமீப காலங்கள்ல சிறிய படங்கள் விலை ஜாஸ்தி இருக்கு, அதுக்காக நான் திருடிட்டு போயிடலான்னு யோசிச்சா தப்பு தானே. நமக்கு என்ன முடியுமோ அதை வச்சு இருக்கிறது தானே சந்தோஷமா இருக்கணும். வைரம் சூப்பரா இருக்கு, இந்த வைரத்தை ஒரு திருடு போயிடுறேன் அப்படின்னு சொன்னா நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நமக்கு இப்போ நான் ரொம்ப டவுன் டு அர்த். எனக்கு என்னாலுக்கு என்ன முடியுமோ அதுதான். இப்போ பஸ்ல தான் வரணும்னா பஸ்ல வருவேன், சைக்கிளில் வரணும்னா சைக்கிளில் வருவேன், ஜீப்பில் வரணும் ஜீப்பில் வருவேன், ஃப்ளைட்டில் தான் வரணும். எவனையாவது ஃப்ளைட்டு களவாண்டிட்டு நாங்கள் கொண்டாந்து லேண்ட் ஆகிட்டோன்னா நீ சந்தோஷப்படுவீங்களா? தப்பு இல்லை. திரையரங்கத்துக்கு வராம இருக்கு இல்லை, வராமல் இருக்கிறது. இப்பவும் படங்கள் வசூல் ரீதியா என்ன ஆகுது சொல்லுங்க. பெரிய ஆக்டர் படம், பெரிய ஆக்டர்னா யாரு? விஜய் இல்ல, அது யாரு? விஜய், ரஜினிகாந்த். அவங்களுக்கு ரசிகர் கூட்டம் இருக்கு, நல்ல படத்துக்கு ரசிகர் கூட்டம் இருக்கும். இப்போ ஏன் இது ஓடல டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கு 200 ரூபாய் எங்க வீட்டுல இருந்து தானே எடுத்துட்டு வந்தீங்க, இதுக்கும் எடுத்துட்டு வாங்க, பிடிச்சிச்சுன்னா எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா வேண்டான்னு போயிருங்க. கதை வந்து வித்தியாசமான கதை, வித்தியாசமான கதை. எப்படி இருக்கு அந்த படங்கள்? நான் ரொம்ப விரும்பி தான் எடுக்கிறேன் எல்லா கதையும். அந்த விதத்துல இதுவும் வந்து இது வரைக்கும் பண்ணாத படத்துல இருக்கிற ஒரு சாயல் இருக்கிற ஒரு கதாபாத்திரம், கதையா இருக்கட்டும் சரி, கதாபாத்திரமும் சரி, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நான் பண்ண 6 படங்கள், ஸோ அப்படிதான் எடுத்துட்டு இருக்கேன். அந்த விதத்துல இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ஹீரோ ஹீரோயினா என்ன உங்களுக்காக எடுக்கப்பட்ட படம், கதாநாயகிக்காக உருவாக்கப்பட்ட படமா? இது வந்து ஒரு கதாநாயகின்னு இல்லை, ஒரு கதாபாத்திரத்துக்கு நடக்கிற ஒரு கதை. அதுல வந்து பெண்ணா நான் வந்து நடிச்சேன். அப்படிதான் ஹீரோயின் மாட்டேன், அது நீங்க தான் சொல்லணும். அவங்க என்ன பத்தி சொல்ல மாட்டான், நான் அவங்க பத்தி. உங்கள்கிட்ட எப்படி பாக்குறீங்க? நான் என் பொண்ணை பத்தி நான் சொல்லக்கூடாது இல்லை ஐயா, என் பொண்ணு என்னை பத்தி சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா தனக்கு சொந்தமானதை போட்டு பூஸ்டப் பண்ணுவாங்க, அப்படி இல்லையே. நான் தும்பா படத்துல அதுல நீங்க பாத்துட்டீங்கல்ல, தும்பால ஐயா உங்களுக்கு சொல்றேன், தும்பா படம் அவன் நடிச்சது எனக்கு தெரியாது, நான் யாரையும் பார்க்கல. அவர் படம் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீவியூ கூப்பிட்டா அப்பதான் தெரியும். அது வரைக்கும் என்னோட பிசினஸ் பார்த்துட்டு இருந்தா, அவளா தேடி அவளா இது இல்லை, எங்கேயுமே என் பேரே சொல்ல மாட்டான். அதே மாதிரி நான் இவளுக்கு எங்கேயும் ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது. இந்த கதைக்கு நல்லா இருந்துச்சு. இவர் சொன்னார், என் கேரக்டர் நான் தான் கேட்டேன், இது ஓகேயா எனக்கு அப்படின்னா, சார் நீங்கள் நடிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னாரு. அதனால நான் உள்ளே வந்தேன், கதைக்கு தேவைப்பட்டனால உள்ளே வந்தேன். இது என்னன்னா பைரசி, இது எல்லாமே மக்கள் தான் முடிவு பண்ணணும். இது தப்பு அப்படின்னு அவங்க என்னைக்கு உணர்வாங்களோ, ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு இடத்துலையும் உழைப்பு இருக்கு, அந்த உழைப்பை நம்ம திருடுறோன்னு என்னைக்கு யோசிச்சாங்களோ தானே மாறும். நம்மளுக்கு ஒரு சி சென்டர் தான், கிட்டத்தட்ட நம்ம 3ஆவது சென்டர் தான், சி சென்டர் தான் நம்மளோட டிகே.